ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. மில்க் பன் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. மில்க் பிரெட் செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. 2.5 கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு பால், 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, 2 டீஸ்பூன் சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் எந்த கப்பில் மைதா எடுத்தனோ அதே கப்பில் தான் பாலெல்லாம் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டு, பால், சுகர் இதை ஆக்டிவேட் பண்ணி வைக்கணுங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். எந்த பவுலில் இப்போ நம்ம ப்ரெட்டுக்கான மாவு பிசைய போகிறோமோ அந்த பவுலே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் வெது வெதுன்னு இருக்கணும். இந்த பாலில் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை இதில் ஈஸ்ட்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சுகரை சேர்த்துக்கலாம். சுகரை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மில்க் ப்ரெட்டுக்கான மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம சேர்த்த ஈஸ்ட்டு, சர்க்கரை, பால் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதாவை இதில் போட்டு நம்ம எப்போவுமே சப்பாத்தி மாவு பிசைவோம் தானே, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ரெகுலராக நம்ம பிசைகிற மாதிரி தான். நம்ம சேர்த்த பாலுக்கு இந்த மைதா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். ரெகுலராக நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பக்குவமாக பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டரை இப்போ இந்த இடத்துல சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளோட ப்ரெட்டு கரெக்டான டேஸ்ட்டில் வரும். இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. வெண்ணெய் இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் தான் இப்போ நம்ம இது கூட சேர்த்து பிசையும் போது கரெக்டாக இருக்கும். அதனால் வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச மில்க் ப்ரெட்டுக்கான மாவு ஆல்ரெடி இருந்ததை விட இப்போ இந்த பட்டர் சேர்த்து பிசைஞ்சதுனால இன்னும் சாஃப்டாக இருக்குங்க. இது காயாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். அது ஈரம் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்கு பிளேட்டு போட்டு மூடினாலும் ஓகே தான், இப்படி செஞ்சாலும் ஓகே தான். இது 1 ஹவர் கழித்து பார்க்கலாங்க. 1 ஹவர் இதுக்கு நல்லா ரெஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வச்ச அளவை விட நல்லா எலும்பி வரும். நம்ம சேர்த்த சர்க்கரை, ஈஸ்ட்டு, இதெல்லாம் பால், மைதா இதெல்லாம் கரெக்டான அளவில் சேர்த்துருந்தோம்னா இது நல்லா கரெக்டாக எலும்பி வரும். இதுக்கான டைம் கொடுக்கலாங்க. எடுத்து பார்க்கலாங்க மாவு எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்குன்னு. பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. நம்ம வச்ச அளவை விட நல்லா டபுளாக இருக்குது. இப்போ மறுபடியும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மறுபடியும் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அது கரெக்டாக வரும். மெல்ட் பண்ண பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட ப்ரெட் மோல்டு இருந்தால் நீங்கள் அதில் வச்சுக்கலாம். என்கிட்ட ப்ரெட் மோல்டு இல்லை. நான் அதனால் சின்ன சின்ன பன்னாக செய்ய போகிறேன். அந்த மாதிரி எல்லா பன்னையும் நான் செஞ்சு எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், நம்ம பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் என்கிட்ட நான் ப்ரெட்டு சொன்னேன், ஆனால் என்கிட்ட ப்ரெட் மோல்டு இல்லை. அதனால் நான் ரவுண்டு பன்னு மாதிரி தான் செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட எது அவைலபிளோ நீங்கள் அந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம பட்டர் தடவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பால் நம்ம எடுத்துக்கணும். இது மேலே காயாமல் இருக்கிறதுக்கு பால் இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணுங்க. நான் இப்போ ஏர் ஃப்ரையரில் தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி பால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் அதில் வைக்க போகிறேன். அப்போ தான் நல்லா ப்ரௌனாக கடையில் கிடைக்கிற மாதிரி கரெக்டாக வரும். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணதை இப்போ நான் ஏர் ஃப்ரையரில் வைக்க போகிறேன். உள்ளே ஒரு பேப்பர் போட்டிருக்கேன், பட்டர் ஷீட்டு தான் போட்டிருக்கேன். நம்ம ரெடி பண்ணதை இதுக்கு மேலே வச்சுக்கணும். மேலே பால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் காயாமல் வரணும். ப்ரெட் மோல்டு இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். எங்கிட்ட இல்லாதனால இப்போ நான் மில்க் பன்னை ரெடி பண்ணுறேன். மில்க் ப்ரெட்டை வந்து இப்போ பன்னாக நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது நான் ரெடி ஆனதுக்கப்புறம் பன்னு ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. சூப்பராக நம்மளோட பன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கடையில் வாங்குகிற மாதிரி கலர்ஃபுல்லாக கரெக்டான டெக்ஸ்சரில் வந்திருக்குங்க. செமையாக இருக்குது.
ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.